Taste the Daily. 18வது மக்களவைக்கான தலைவரை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல் வரும் ஜூன் 26ஆம் தேதி நடைபெற உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. 18வது மக்களவையின் முதல் கூட்டம் ஜூன் 24ஆம் தேதி தொடங்கி ஜூலை 3 வரை நடைபெறவிருக்கிறது. இதில் புதிய எம்பிக்கள் பதவியேற்கின்றனர். அதேபோன்று மாநிலங்களவை அமர்வு ஜூன் 27இல் தொடங்கி ஜூலை 3 வரை நடைபெறவிருக்கிறது. ஜூன் 27ஆம் தேதி இரு அவைகளின் கூட்டுக் கூட்டத்தில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உரையாற்ற உள்ளார். இந்த நிலையில் மக்களவைக்கான தலைவரை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல் வரும் ஜூன் 26ஆம் தேதி நடைபெற உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. புதிய கூட்டத்தின் சில அமர்வுகளை இடைக்கால மக்களவைத் தலைவரே தலைமை தாங்குவார் என்றும், புதிய எம்பிக்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைப்பார் மற்றும் மக்களவைத் தலைவர், துணை மக்களவைத் தலைவர் தேர்வுக்கான வாக்கெடுப்பையும் அவரே நடத்துவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இத்தாலியில் நடைபெற்ற G7 மாநாட்டில் பங்கேற்ற இந்திய பிரதமர் செயற்கை நுண்ணறிவு, ஆற்றல், ஆப்பிரிக்கா மற்றும் மத்திய தரைக்கடல் தொடர்பான அமர்வில் பங்கேற்று சிறப்புரையாற்றினார். அப்போது பேசிய அவர், ஜனநாயக முறையில் மீண்டும் பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பின் G7 உச்சி மாநாட்டில் கலந்து கொள்வது மிகுந்த திருப்தி அளிப்பதாக தெரிவித்தார். இந்தியாவில் பொது சேவையில் டிஜிட்டல் தொழில்நுட்பம் ஆகச்சிறந்த பங்களிப்பை வழங்கி வருவதாக பெருமிதம் தெரிவித்தார். மேலும் அனைவரின் முன்னேற்றத்தையும் நல்வாழ்வையும் கருத்தில் கொண்டு சர்வதேச நாடுகளுடன் இணைந்து செயற்கை நுண்ணறிவியல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவோம் என்றும் இந்திய பிரதமர் பேசினார். இதனைத் தொடர்ந்து இன்று காலை விமானம் மூலம் பிரதமர் நாடு திரும்பினார். பிரபல வாகன உற்பத்தி நிறுவனமான ஹூண்டாய் மோட்டார் இந்தியா லிமிடெட் 17.5% பங்குகளை வெளிச்சந்தையில் விற்று முதலீட்டை திரட்ட களமிறங்கியிருக்கிறது. தென்கொரியாவின் ஹூண்டாய் மோட்டார்ஸின் துணை நிறுவனமான ஹூண்டாய் மோட்டார் இந்தியா லிமிடெட் இந்தியாவில் வாகன உற்பத்தியில் ஈடுபட்டு வருகிறது. இந்த நிலையில் தனது பிராண்ட் நிறுவனத்திற்கு சொந்தமான 17.5% பங்குகளை ஆரம்ப பொது சலுகையில் விற்று 25,000 கோடி ரூபாய் முதலீட்டை திரட்ட முடிவு செய்திருக்கிறது. இதற்கான தரவுகளை இந்திய பங்குச்சந்தை வாரியமான செபியிடம் ஹூண்டாய் மோட்டார்ஸ் சமர்ப்பித்துள்ளது. இதற்கான ஒப்புதல் வழங்கப்பட்டால் 2022ஆம் ஆண்டு LICயின் திரட்டிய முதலீட்டு தொகையை முறியடிக்கும் வாய்ப்பு உருவாகும் என்பது குறிப்பிடத்தக்கது. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் அறிமுக கூட்டத்தில் பெரும்பாலான இருக்கைகள் காலியாக இருந்ததால் கூட்டம் வெறிச்சோடி காணப்பட்டது. விக்கிரவாண்டியில் உள்ள தனியார் அரிசி அரவை ஆலையில் நடைபெற்ற திமுக வேட்பாளர் அறிமுக கூட்டத்தில் திமுக அமைச்சர்கள் பொன்முடி, சக்கரபாணி, அன்பில் மகேஷ், காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை உள்பட பலர் கலந்து கொண்டனர். எனினும் கூட்டத்தில் போடப்பட்ட பெரும்பாலான இருக்கைகள் கூட்டமின்றி வெறிச்சோடி காணப்பட்டது. இதனால் விடியா திமுக அமைச்சர் பொன்முடி விரக்தியுடன் உரையை விரைந்து முடித்துவிட்டு கூட்டத்தில் இருந்து எஸ்கேப் ஆனார். நீலகிரி மலை ரயில் தொடங்கி 125 ஆண்டுகளானதை கொண்டாடும் வகையில் குன்னூர் வந்த மலை ரயிலுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. 1899ஆம் ஆண்டு ஜூன் 15ஆம் தேதி மேட்டுப்பாளையத்தில் இருந்து குன்னூர் மலை ரயில் முதன்முறையாக தொடங்கப்பட்டது. இந்த நிலையில் 125வது ஆண்டு மலை ரயில் தினத்தை கொண்டாடும் விதமாக மேட்டுப்பாளையத்தில் இருந்து குன்னூர் வந்த மலை ரயிலுக்கு ரயில்வே நிர்வாகம் மற்றும் நீலகிரி நீராவி ரத அறக்கட்டளை சார்பில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. பின்பு ரயில் நிலையத்தில் கேக் வெட்டி சுற்றுலா பயணிகளுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டன. சென்னை கொசஸ்தலை கூவமாறு கடலில் கலக்கும் பகுதி அருகே டன் கணக்கில் பிளாஸ்டிக் கழிவுகள் நிரம்பியிருப்பதால் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டுள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். சென்னை போன்ற பெருநகரங்களில் பிளாஸ்டிக் பெருமளவில் பயன்படுத்தப்படுவதால் கொசஸ்தலை கூவம் நதி முழுவதும் பிளாஸ்டிக் கழிவுகள் நிரம்பி கழிவுநீர் கடலில் கலக்கும் நீர் ஓட்டத்தையே கேள்விக்குறியாக மாறியுள்ளது. மேலும் நகரத்தில் டன் கணக்கில் இருக்கும் பிளாஸ்டிக் கழிவுகளால் பெரும் மழையின் போது வெள்ளப்பெருக்கு ஏற்படும் அபாயம் உள்ளதாக மக்கள் வேதனை தெரிவித்தனர். தமிழகம் மற்றும் பல்வேறு இடங்களில் பிளாஸ்டிக்கை ஒழிக்க விடிய அரசு இன்னும் போதிய முயற்சி எடுக்கவில்லை என மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கவர்மெண்ட் வேண்டாம், பிளாஸ்டிக் வேண்டாம்னு சொல்லுது. பயோ கெமிக்கலில் உற்பத்தி பண்ணுற ஒரு பிளாஸ்டிக்கை நம்ம யூஸ் பண்ணணும்னு சொல்லுது. பட் நமக்கு கொடுக்குற பொருள் எல்லாமே பிளாஸ்டிக்கில் தான் அவங்க பேக் பண்ணி தராங்க. அப்போ அந்த பிளாஸ்டிக் எங்கே போகும்? பிளாஸ்டிக்கு தயாரிக்கிற கம்பெனியை தான் நம்ம ஸ்டாப் பண்ணணும். அதுக்கு எல்லாத்துக்கும் நம்ம லைசன்ஸ் கொடுத்துட்டு நம்ம பிளாஸ்டிக்கை ஒழிக்கணும் எப்படி ஒழிக்க முடியும்? அப்போ லைசன்ஸை ஃபஸ்ட்டு கேன்சல் பண்ணணும். பிளாஸ்டிக் ப்ரொடியூஸ் பண்ணுற எல்லா ப்ராடக்டோட இண்டஸ்ட்ரியையும் நம்ம ஒழிக்கணும். Taste the Daily.